கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்குள்ளாக கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அவர் எனக்குள்ளே பெருகவும் நான் சிறுகவும் அவர் எனக்குள்ளே பெருகவும். அந்த கர்த்தர் நமக்குள்ளே பெருகுவாரானால் தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, இரக்கம் எப்போதும் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அவர் நமக்குள்ளே பெருகணும். நம்முடைய ஆத்மாவிலே தேவனுடைய வார்த்தைகள் பெருக வேண்டும். நாம் என்ற அந்த காரியம் நம்மை விட்டு சிறுக வேண்டும். என்னுடைய காரியம், என்னுடைய கவலைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய கவலைகள் இவையெல்லாம் குறைந்து அவர் எனக்குள்ளே பெருகுவார் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் பெருகும்போது சாதாரண காரியங்கள்லாம் சிறுமையாய் ஓடி போய்விடும். ஹல்லேலூயா, சிறுமையாய் ஓடி போய்விடும். அதனால தான் நாம் பார்த்தோம், அவர் நமக்குள்ளே பெருகணும். எந்நேரமும் கர்த்தரை நாம் துதித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய காரியங்களை நாம் ஒதுக்கிவிட்டு தேவனுடைய காரியங்களை சிந்திக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எப்போதும் அவரை நாம் துதித்தும் அவரை பாடிக்கொண்டும் அவரை நினைவாகவும் நாம் இருக்கும்போது அவர் நமக்குள்ளே பெருகுகிறார். ஆமென். அவர் பெருகுவார் என்றால் வேத சத்தியங்கள் நமக்குள்ளே பெருகிறது. எந்த அளவுக்கு வேத சத்தியங்கள் நம்மிடத்தில் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆமென். எல்லா தடைகள் ஓடி போய்விடும். பிசாசு நம்மை நெருங்கவே முடியாது. நாம் செய்கிற எந்த வேலையிலும் பிசாசுடைய தலையீடு இருக்காது. காரணம், நமக்குள்ளே பெரியவராய் தேவன் இருக்கிறார். வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ளே வந்துவிட்டால் எந்த பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய யோசனைகள் நம்மை நெருங்க முடியவே முடியாது. அதனால தான் அவர் பெருக வேண்டும். இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம் ஒரு வசனத்தை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றது. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த வார்த்தைகளை கடைசிவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெளிச்சம் போட்டு காட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தின் முக்கியத்துவங்களை உணர்ந்து கொள்ள ஆவியான உதவி செய்யுங்க. உங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கணும் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காது உள்ளவன் எவன்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படி தன் காதுகளை திருப்புகிறவனே காதுள்ளவன். ஹல்லேலூயா. சபைக்கு வந்து தேவ வார்த்தையை கேட்கிறவன் யார்? அவன் தான் காது உள்ளவன். அந்த காது உள்ளவன் என்ன செய்யணுமா? கேட்க கடவன். எதை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா ஜெயம் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன். கர்த்தர் நம்ம எல்லாம் ஏன் அழைத்திருக்காருன்னா ஜெயம் கொள்ளும்படி, ஜெயம் எடுக்கும்படி, எல்லா காரியத்திலும் வெற்றி அடையும்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் தேவ வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கணும். கேட்க வேண்டும் என்றால் காது கொடுத்து கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆனால் சொல்றாரு, எவன் கொள்ளுகிறானோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற, அதாவது தேவன் பரதீஸ் என்பது பரலோகம் அல்ல, நாம் அங்கே இளைப்பாறுகிற ஸ்தலம். பரதீஸ் என்பது நாம் இளைப்பாறுகிற ஸ்தலம். அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்திலே தேவனுடைய பரிசுத்தவான்கள் அங்கே நியாய தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் போன்ற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த பரதீசியின் மத்தியில் என்ன இருக்குன்னா ஜீவ விருட்சம் இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்.
ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே ஜீவ விருட்சத்தின் கனி இப்போ எங்கே போயிடுச்சு? பரதீசுக்கு போயிடுச்சு. அப்போ கர்த்தர் நமக்கு ஜெயத்தை மாத்திரம் வைக்கவில்லை, ஜீவ விருட்சத்தின் கனியை ஏன் வைத்திருக்கிறார் என்றால் என்றென்றும் அவரோடு கூட வாழும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பூமியிலே நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறார், நம்மை மரணத்துக்கு தப்புவிக்கிறார், பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை விலக்கி நடத்துகிறார். இது என்னென்னா தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவன், அதாவது இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன், வார்த்தையின் மூலமாக உலகத்தை ஜெயிக்கணும். தேவன் நமக்கு ஏன் இந்த வேத புத்தகத்திலே இவ்வளவு பெரிய வார்த்தைகளை எல்லாம் ஏன் எழுதி கொடுத்துருக்கிறார்னா, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நம் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை நாம் பிரயோஜனப்படுத்தி அந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஜெயம் கொள்கிறவன் யார் ஜெயம் கொள்ள முடியும்? வாசிப்போம். 1 யோவான் 5:4 வாசிங்க. 1 யோவான் 5:4. தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. என்னங்க தேவனாலே பிறப்பதெல்லாம்? தேவனாலே யார் பிறந்திருக்கா? மறுபடியும் பிறந்திருக்கிறோம் நாம் எல்லாரும். அந்த மறுபடியும் பிறப்பது தான் தேவனாலே பிறப்பது. தேவனாலே பிறப்பது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வார்த்தையினாலே நாம் பிறப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது என்ன, அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே அவர் வந்தார். அவர் வந்ததைப் போல தான் நாம் என்ன செய்யணும்? வார்த்தையினாலே பிறக்க வேண்டும். வார்த்தையினாலே நாம் பிறக்கும்போது தான் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த வசனத்தை வாசிங்க. தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் எல்லாம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஜெயம் எங்கேருந்து வருதுன்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு முன்னிறுத்துகிறார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தை சொல்லி நீ இதை மாதிரி நடந்தால் உனக்கு ஜெயம் வரும் என்று சொல்லவில்லை. நீ இப்படியா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை, ஜெயம் கொள்வதற்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. என்ன விசுவாசம்? எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்படின்னா என்னென்னா, நாம் தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாக நம்பி, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி, அவர் சொல்லுகிற அந்த காணப்படாத தேவத்துவம், வல்லமை, அந்த ஐஸ்வர்யம், மகிமை, இவையெல்லாம் அந்த நிச்சயத்தை, காணப்படாத நிச்சயத்தை உடையவர்களாக நீங்கள் மாறும்போது, அவர் வார்த்தை மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறீர்கள். உலகத்தை ஜெயிக்கிறேன்னா உலகத்தில் என்ன இருக்குது? எதை நாம் ஜெயிக்க வேண்டும்? உலகத்தில் என்ன இருக்குது நமக்கு? இதை நாம் என்ன ஜெயிக்கணும்? உலகத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா, வறுமை இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காரியத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவன் மேலே நமக்கு வைக்கிற விசுவாசம் தான் நம்மை ஜெயிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. நம் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. அநேக சமயங்களில் நாம் தேவன் மத்தியில் இருக்கிற விசுவாசத்தை நாம் விட்டு விடும்போது இந்த உலகம் நமக்கு பெரிதாக காரியத்தை கொண்டு வருகிறது. பயங்கரமான வேதனைகளை, கவலைகளை, வியாதிகளை, வறுமைகளை, தரித்திரத்தை கொண்டு வருகிறது. இவை எல்லாவற்றையும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தனாலே ஆண்டவர் நீதியாக எண்ணி அவனை பொன்னும் வெள்ளியும் சீமானாய் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி மாற்றினார்னா, அவன் போகும்போது எந்த பொருளும் அவனிடத்தில் இல்லை,
ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று ஆண்டவர் சொல்லும்போது அவன் தேவனை விசுவாசித்து அவர் காட்டிய இடத்துக்கு போனான். அந்த இடத்துல தேவன் அவனை என்னவா மாற்றினார்னா, பொண்ணு வெள்ளியுமுடைய சீமானாய், முதலாவது வறுமையை தேவன் மாற்றுவார். நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார். குறைவுகளை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஆபிரகாமுக்கு அப்படி தான் மாற்றினார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம் மனதிலே எப்போதும் வைத்துக்கொண்டு கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தப்படி எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்ற வார்த்தையின் மேலே நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், வறுமையாக நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு சிலுவையிலே நமக்காக தரித்திரனாரே. அவர் நமக்காக என்ன செஞ்சாராம்? அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து விட்டு அவர் தரித்திரனார். நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவர் பாவியாக மாறினார். நமக்காக காயப்பட்டார். நாம் நம்முடைய வியாதிகளை சொஸ்தமாக்கும்படி அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த உலகத்தை ஜெயிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க. இல்லை, நாங்கள் ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ கர்த்தர் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும்படி ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம என்றென்றையும் ஆசிரிக்க வல்ல வேண்டும். அதனால தான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே உங்கள் நம்பிக்கை எப்போதும் மாறாமல் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. என்ன விசுவாசம்? தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பொன்னும் வெள்ளியுமுடைய சீமானாய் மாற்றின தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை பொன்னும் வெள்ளியுமுடைய சீமானாய் மாற்றுவார். எந்த எகிப்தியருக்கு வரப்போன எந்த வியாதி எனக்கு வராது, எந்த பலவீனமும் என்னை நெருங்காது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எல்லா ஜெயத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தான் நாம் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். நாம் நமக்குள்ளே பரிசுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டு ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் வாழும்போது நாம் பிழைக்க முடியாது. ஏனென்றால் இது விசுவாசத்தின் உள்ள காலம். நம்மை நாமே வருத்தி கொண்டு இறைவனத்தை ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசுவே நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால் அவருடைய வார்த்தையின் மேலே இருக்கிற விசுவாசம்தான் நம்மை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் மகா பெரியவர், நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. நான் ஜெயிக்க பிறந்தவன். ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன். 1 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 21:31 வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால் வரும். அப்ப ஜெயம் யாரிடம் இருக்கிறதுன்னா தேவனுடைய வார்த்தையில தான் ஜெயம். கர்த்தர் யார்? தேவன் வார்த்தையாக இருக்கிறவர். அநேகர் நினைக்கிறாங்க நம்முடைய திறமையினாலே ஜெயம் நமக்கு வந்துவிடும், நம்முடைய யோசனையினாலே வந்துவிடும், நம்முடைய திட்டங்களினாலே வந்துவிடும். நாம் சிந்தித்து காரிய சித்தியாக இருந்து இந்த காரியத்தை ஜெயித்து விடலாம், இந்த காரியத்தை நாம் அடைந்து விடலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இல்லை, நீ எவ்வளவுதான் குதிரையை யுத்த நாளுக்கு நீ ஆயத்தப்படுத்தினாலும் அந்த குதிரை உனக்கு ஜெயத்தை கொண்டு வராது. தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு தேவன் யுத்த நாள் குதிரை ஜெயமோ. அப்போ ஜெயம் யாரிடம் இருக்குதுன்னா கர்த்தர்ட்ட இருக்குது. அப்போ முதலாவது நாம் யாரிடத்தில் போக வேண்டும்? கர்த்தர்ட்ட போகணும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து வருகிறது. நன்மையான ஈவுகளை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த நன்மையான ஈவுகளை அடையும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவற்றை தான் இருக்குது. அதனால் நாம் எங்கேயும் போய் நம்முடைய யோசனையினால் எந்த திட்டம் போட்டு பூமியில் எதையாவது சாதித்து கொள்ளலாம் என்று நினைத்தால் முடியவே முடியாது. அது நிலைக்காது.
வேதம் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, துன்மார்க்கத்தினால் மனிதன் நிலை வரப்படான். துன்மார்க்கத்தினால் நாம் எதையாவது யோசித்து திட்டம் பண்ணி யாரையாவது ஜெயித்து கெடுத்து நாம் முன்னேறி விடலாம் என்று மனிதன் நினைக்கலாம். உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லார், அவன் நிலை வரப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. உங்கள் யோசனையினாலே, உங்கள் திட்டங்களினாலே ஒரு நாள் நிலைவரப்ப, இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையில்லவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். குறுக்கு வழியில் போகிறவன் தண்டிக்கப்படுவான். குறுக்கு வழியில் போகிறவன் என்ன செய்வான்? தண்டிக்கப்படுவான். யாரையும் நாம் குறுக்கு வழியில் சென்று தேவனுடைய நியாயத்துக்கும் அவருடைய நீதிக்கும் விரோதமான காரியங்களை செய்து நாம் உயர்ந்து விடலாம், நாம் அடைந்து விடலாம் என்று ஒரு நாளும் நாம் நினைக்கக்கூடாது. ஜெயம் கர்த்தர்கிட்ட இருக்குது. கர்த்தர்கிட்ட என்ன இருக்குது? நீதி இருக்கிறது. நீதிமான் தான் பனையைப் போல செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நீங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கணும்னு குறுக்கு வழியில் போக வேண்டாம். ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் தேவனுடைய வார்த்தையின்படி சம்பாதிங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் துன்மார்க்கம், இதில் என்ன தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியம் இருக்கிறதா? இந்த ஆசீர்வாதமானது கர்த்தருக்கு விரோதமாக வருகிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வருகிறதா? இந்த காரியம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறதா? இந்த ஆசீர்வாதம் எனக்கு இப்படி வருகிறதா என்று யோசித்து பார்க்கணும். நான் செய்கிற இந்த காரியத்தினாலே கர்த்தருக்கு வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிறேனா, இல்லை யாருக்காவது பாதிப்பு இருக்கிறதா? அப்படி இருந்தால் எவ்வளவு முதலீடு அவர்கள் கொடுத்தாலும் அதை நான் ஓரமாய் தள்ளிவிட்டு என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். காரணம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நேர்மையாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் நடக்கிறார்கள். நேர்மையாக நடக்கிறவங்க எப்படி நடக்கிறாங்களா? பத்திரமாய் நடக்கிறார்கள். அதனால் பிசாசு நம்மளை என்ன தூண்டி விடுவான்? நீ அதை செஞ்சுட்டு அவனுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வரும், இதை செஞ்சுட்டு அவனுக்கு இந்த லட்சக்கணக்கில் பணம் வரும் அப்படின்ட்டு நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பான். நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம்னா தேவனை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வேத வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நோக்கி எவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நீடித்த நாட்களாக செழித்திருக்கும். ஹல்லேலூயா. ஒரு தலைமுறையாக 7 தலைமுறையாக நம்முடைய சந்ததியாக நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடு அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்? நல்ல சிமெண்ட் கலவையில் அஸ்திவாரத்தை போடணும். அந்த சிமெண்ட் நல்ல கலவையில் போட்டால் அஸ்திவாரம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அதன் மேலே எத்தனை மாடிலாம் நம்ம கட்டலாம். ஆனால் அஸ்திவாரம் சரியில்லாத மேலே எந்த மாடியும் நம்ம கட்ட முடியாது. அப்போ நிலையான அஸ்திவாரம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது, நீதி, நேர்மை, நியாயம், இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம ஏன் அழைக்கிறோம்? மனம் திரும்புங்கள் பல்லவரா சைவார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன? உலகத்தின் காரியத்தை விட்டு தேவனுடைய காரியத்துக்கு நாம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் கிடைக்கிற குறுக்கு வழியில் கிடைக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நாள் விரும்பாதீங்க. அது நிலையாக இருக்காது. ஹல்லேலூயா. அது நிலை பெறாது. அது கொஞ்ச நாளே நம்மை விட்டு மறைந்து போகும். ஆனால் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி சம்பாதிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அது அவனுக்கு வாய்க்கும். அவன் சாப்பிட்டாலும் அவனுக்கு செமிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த பல காரியங்களை சொல்கிறார். ஆமென். அப்போ வார்த்தையின் மேலே நமக்கு நம்பிக்கை வச்சுவோம். யுத்த நாளுக்காக குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும். ஜெயமோ கர்த்தர்ட்ட இருக்கு. அப்போ நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அது அப்புறம் தான் நமக்கு முயற்சி இருக்கணும். அப்போ ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்போ ஜெயம் கொடுக்குற நாள் என்ன இருக்கலாம்? ஜெயத்தை கர்த்தரிடத்திலே நாம் தேட வேண்டும். முன்னசத்தை வாசிங்க. ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமான் யார் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர் நாம் தான் நீதிமான். இந்த நீதிமான் எதனாலே பிழைக்க முடியும் அப்படின்னா, விசுவாசத்தினால தான் நம்ம பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நான் ஒரு நிமிஷம் கூட விசுவாசம் இல்லாமல் இருக்க முடியாது.
நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக மாறிவிடும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க காரணம்னா, என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக வழக்காடுவார், என் சார்பாக என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு உதவமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் மடங்கடிக்கிற தேவன், எனக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் இருக்கும்போது நமக்கு மனதுக்குள்ளே சமாதானம் வருது. ஹல்லேலூயா. எந்த வியாதி எனக்கு வரப்பண்ண மாட்டார். இப்படிப்பட்ட வார்த்தையின் மேலே உண்டாகிற நம்பிக்கை தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தினால தான் நாம் பிழைக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தாருக்கு என்னென்னா, அந்த விசுவாசம் இல்லாதனாலே அவர்கள் அந்த வார்த்தையின்படி பிழைக்க முடியல. அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லாதனாலே விசுவாசம் இல்லாமல் கெட்டு போகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானாகி நீ என்னை நம்புகிற விசுவாசனாலே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்பார் என்று நீங்கள் வார்த்தை அறிக்கை செய்யும்போது நீங்கள் சத்துருவின் கையிலிருந்து பிழைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற எந்த திட்டமும் உங்களுக்கு செயல்படவே படாது. உங்கள் குடும்பத்தில் வறுமையை கொண்டு வர நினைக்கிற சத்துருவை கர்த்தர் மடங்கடிப்பார். காரணம், நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான், இரத்தத்தை விசுவாசிக்கிறேன், அந்த இரத்தத்தினாலே நான் நீதிமானாக இருக்கிறேன். அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசத்தினாலே என்ன தேவ நீதி உண்டாகிறது? தேவ நீதி உண்டாகுது. எப்படி உண்டாகுது? விசுவாசத்தில் நாம் செய்த பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினாலே அவர் என்ன செய்கிறாரு? கழுவி இருக்காரு. அப்போ இயேசு எனக்காக இரத்தம் சிந்தி அவர் மரித்ததினாலே, அவர் எனக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டபடினாலே, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தபடினாலே அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற நீதி எனக்கு வந்து சேர்கிறது. ஹல்லேலூயா. அந்த நீதி எனக்கு வந்து சேர்கிறது. நான் சிந்த வேண்டிய இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார், நான் செலுத்த வேண்டிய பலியை அவர் செலுத்தி விட்டார். அதனால் எனக்கு தேவ நீதி உண்டாகிருக்கிறது. அதனால் நான் நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறேன். விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த விசுவாசத்தில் எப்படி உண்டாக்கணும்னா, சுவிசேஷத்தை நாம் சொல்லும்போது நமக்குள்ளே உண்டான இந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் சுவிசேஷம் கேட்ட சுவிசேஷம் என்ன? இயேசு எனக்காக காயப்பட்டார், இயேசு எனக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுகிறது, அவர் எனக்காக பலியானார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் பலியானார், நான் அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறாளே நீதிமானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ஜெயம் பெறுவான். அப்போ ஆண்டவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம் நம்மை பிழைக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் எப்போதும் விசுவாசத்தை ஒரு நாள் நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. விசுவாசம் உள்ளவர்கள் புலம்ப மாட்டார்கள். அநேகர் என்ன செய்வார்கள்? வாழ்க்கையில் தேவ வார்த்தையை அறிக்கை செய்யாமல் புலம்புவார்கள். உலகத்தின் காரியத்தை, கவலைகளை நினைத்து புலம்புவாங்க. கஷ்டங்களை நினைத்து எனக்கு இப்படி ஆயிடுச்சே, என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? விசுவாசிகள் அப்படி புலம்பவே கூடாது. ஏன்னா கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். வருமானம் கொஞ்சமாக இருக்குது, அதற்காக நான் கவலைப்படக்கூடாது. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், என்னை இப்படியே விட மாட்டார். ஒரு நாளிலே கர்த்தர் என்னை உயர்த்தி நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் குறைகளெல்லாம் நிறைவாக்க வல்லமை இல்லவர். எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சமே எனக்கு போதும். அந்த கொஞ்சத்தில் கர்த்தர் என்னை பரிபூர்ணம் அடைய வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோம், அநேகத்தில் மரியாதையாக இருக்கான்னு பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:17 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தினால தான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும், பிழைக்க முடியும். இந்த பிழைப்பு விசுவாசத்தில் இருக்குது. நாம் உலகத்தில் இருக்கிற நாம் வேலை செய்கிற முதலாளி நம்மை பிழைப்பு விட்டுவதல்ல, அல்ல. நம்முடைய வருமானம் நமக்கு பிழைப்பூட்டுதல் அல்ல, நம்முடைய உழைப்பு நமக்கு பிழைப்பூட்டுதல்ல. நான் கர்த்தரை வைத்திருக்கிற நம்பிக்கை தான், விசுவாசம் தான் என்னை உயர்த்துது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே வைக்கிற பாருங்க, யோசேப்பு அவன் எகிப்தில் விற்கப்பட்டான். ஒரு பெரிய முதலாளிகிட்ட போய்
வேலைக்கு சேர்ந்தான். முதலாளி அவனை வீட்டில் இருக்க சகல அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்துருந்தான். எல்லாவற்றையும் அவனுக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தது. அவன் தான் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக இருந்தான், காரிய செக்ரட்டரியாக இருந்தான்னா எல்லாரும் அவன்கிட்ட வந்து தான், அந்த ஓனர்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை, எல்லாமே அவன்கிட்ட வந்து கேட்டு தான் எல்லாமே செய்யணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தான். ஆனால் ஒரு சமயத்தில் அந்த வீட்டு எஜமானுடைய மனைவி இவன் மேல் ஆசைப்பட்டதுன்னா, அவன் உலகத்து மனுஷனாக தான் என்ன நினச்சிருப்பானா, இந்த வீட்டிற்கே எஜமானி இந்த பெண் தான், இந்த பெண்ணையே நாம் அடைந்து விட்டால் இந்த வீட்டில் இருக்கிற இன்னும் அதிகாரங்கள் நமக்கு வந்துவிடும் என்று அவன் நினைத்திருந்தால் அந்த பெண்ணை அவன் அடைந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினைச்சான், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனே என்ன உயர்த்த வல்லமை இல்லவர், அதனால் இது ஒரு அற்பமான காரியம் என்று நினைத்து என்ன செஞ்சான், அவளை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. காரணம் என்ன, அவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தான், தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான், தேவன் மேலே விசுவாசமாக இருந்தான். குறுக்கு வழிகள் போல் என்ன நினைச்சிருப்பாங்க, நாம் ஈஸியாக இவள் மூலமாக அநேக பணத்தை சம்பாதித்து பெரிய பணக்காரன் ஆயிருக்கலாம் என்று யோசிப்பு நினைத்திருந்தா அதை அவன் செய்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்திருந்தால் ஒரு பெரிய பணக்காரனாகத்தான் மாறி இருக்க முடியும் ஒழிய எகிப்துக்கு ராஜாவாக மாறி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குறுக்கு வழியில் சென்று நாம் பணம் சம்பாதிக்க நினைத்தா நீங்கள் கொஞ்சம் பணத்தோடு தான் அந்த பூமியில் வாழ முடியும். ஆனால் கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, எப்படி யோசேப்பு அந்த எகிப்துக்கு ராஜாவாய் மாறினது போல அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்த அப்படின்னாலே அவன் பாவம் என்று சொன்னப்பட்ட காரியத்தை அவன் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய மேலே நம்பிக்கையாக இருந்ததுனாலே கர்த்தர் அவனை எகிப்துக்கு ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதனால தான் குறுக்கு வழியில் எந்த ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் அதை தள்ளி விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. அதை என்ன செய்ய, தள்ளி விட்டு விடுங்கள். அது உங்களுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே வராது. அப்பொழுது உங்களுக்கு வேணுமானால் உங்களுக்கு என்ன இருக்கலாம், பணம் நல்லா பெரிய காரியமாக இருக்கலாம், ஆனால் நிலைவரப்பட முடியாது. அதனாலே நாம் நிரந்தரமான ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. 3 வசனத்தை வாசிங்க, ரோமர் 4:13 வாசிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. ஹல்லேலூயா. உலகத்தை நீ சுதந்தரிப்பாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொன்னார், நான் கொடுக்குற நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளைகளின்படி நடக்கணும், இந்த காரியங்களில் நீ இருக்கணும், இப்படி இருக்கணும் ஆண்டவர் கொடுக்க சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நம்புகிறதும் என்னை விசுவாசிக்கிறதுனால தான் நீ உலகத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ உலகத்தை, நான் சொன்ன இந்த வார்த்தையை, நீ உலகத்தை சுதந்திரிப்பாய் என்ன இந்த வார்த்தையை உள்ளத்தில் நீ விசுவாசித்து நீ காத்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உலகத்தை சுதந்திரிப்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய கற்பனைகளையும் நாம் அடைய வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் ஒரு நாளே எனக்கு நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் பொறுத்திருந்து காத்திருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக கொடுப்பார். அதை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து சில நீ இந்த உலகத்தை சுதந்திரிக்கணும்னா நீ அதை செய்யணும், இதை செய்யணும், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றணும், என்னுடைய கட்டளைகளெல்லாம் நிறைவேற்றணும், அப்போ தான் நீ உலகத்தை சுதந்திரிக்க முடியும்னு கடினமான காரியத்தை நம்ம மேல் வைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தினால் வருகிற நீதி. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. இப்போது நமக்கு என்ன, அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்திருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நாம் இப்போது அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் தன்னுடைய மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நம்பினீங்கன்னா கர்த்தர் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்கள் வாழ்க்கையை அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒரு நாள் நாம் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், நம்முடைய பயணத்தின் காலம் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம், கிடைக்க வேண்டிய நாட்கள் அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் கர்த்தர் அதை நிறைவேற்றி ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்றி அநேகருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இது இப்படி ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 வருஷத்தை வாசிங்க, ரோமர் 5:12.
இப்படி இருக்க இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும். அதான் ரோமர் 5:12 5:2 வாசிங்க. 12 மாதிரி அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் இவ்விதம் அவர் ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. அவர் மூலமாய், யார் மூலமா? கிறிஸ்து மூலமாய் நாம் என்ன இங்கே பார்த்துக்கோன்னா கிருபையில் பிரவேசித்திருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். காரணம் என்னென்னா தேவனுடைய கிருபை எப்படி உண்டானுச்சு? இயேசு நமக்காக ரத்தம் சிந்தின அப்படின்னாலே அந்த ரத்தத்தை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் போகிறது. ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்கு பதிலாக இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார். சரி, பரவாயில்லப்பா, உன் ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவ நான் சித்தமாக இருக்கிறேன். விலையேறப்பட்ட தேவனுடைய ரத்தம் சாதாரணமாக இருக்கிற நம்முடைய ஆத்மாவுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவனே நமக்காக நீதியானார். அவரே நமக்கு நீதியானார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும்படி விலையேறப்பட்ட ரத்தத்தை தேவன் பூமியில் வானத்திலிருந்து நமக்கு கீழே கொண்டு வந்தார். நம்முடைய ஆத்மா எவ்வளவு அருமையானது, விலையேறப்பட்டது என்பதை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால் அந்த இரத்தத்தினாலே அந்த கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது. எந்த கிருபை? அவர் இரத்தம் நம்மை கழுவின அப்படின்னாலே நாம் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். இப்போ என்ன செய்யுதுன்னா ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுது? இல்லை, நீ செய்த பாவத்துக்கு உன் ரத்தம்தான், நீ தான் ரத்தம் சிந்தணும், உன்னுடைய ரத்தம்தான் அதற்கு ஈடாக இருக்கும். ஏன்னா நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஊனுக்கு ஊன். எவன் ஒருத்தன் கையை வெட்டினானா அவன் கையை தான் வெட்டணும், இன்னொருத்தன் கையை வெட்ட மாட்டாங்க. நான் ஒருத்தன் கையை வெட்டிட்டேன்னா அவன் என் கையை அவன் வெட்டணும். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் விதி. ஆனால் இங்கே அது மாற்றப்பட்டு என்ன செஞ்சுன்னா நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்துவின் ரத்தத்தை இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதான் கிருபை. ஆண்டவர் முடியாத ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தார்னா, இல்லை நீ எவ்வளோ பாவம் செஞ்ச, எவ்வளோ அக்கிரமம் செய்தாய், நீ தான் அந்த தண்டனை அனுபவிக்கணும். நம்ம அனைவரே சொல்லுவோம்ல, இப்போ கூட நாம் கூட சொல்லுவோம், அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கணுமையா சொல்லுவோம்ல. அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கணும். சில காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம பேப்பர்லாம் வாசிக்கும்போது இவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறானே, இவனுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்று மனிதர்களாகிய நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே அப்படி நினைத்திருந்தால் நாம் ஒவ்வொருவரும் இரத்த சாட்சியாய் மறித்திருக்க வேண்டும். நான் பரலோகத்துக்கு போனால் இரத்த சாட்சியாக மறிக்கணும். ஏன்னா என் ரத்தத்தை சிந்தணும். சிலுவையிலே நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். அப்படி தீர்க்கப்படும்போது தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்ன செஞ்சனா, சரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ அது ஒன்றும் இல்லை, அவர் ரத்தத்தை விசுவாசித்தாலே போதும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று நீ உள்ளத்தில் விசுவாசித்து அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டால் உடைய பாவங்களை கர்த்தர் நொடிப்பதிலே அகற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த கிருபையில் பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுறாரு. சாக்கியத்தை விசுவாசித்தனால் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும்னா இயேசுவின் ரத்தம் இன்றைக்கி நமக்கு இல்லை. அந்த ரத்தத்தை எடுத்து நான் மேலே பூசிக்கிட்டால் தான் என் பாவம் போகும் என்றால் நான் இப்பொழுது என்ன செய்ய முடியாது, என்னுடைய பாவம் போகாது. ஆனால் அந்த இரத்தத்தை நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு போகிறது என்று நம்புகிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் விசுவாசனாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மைப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நாம் என்ன அடைவோம்? தேவ மகிமையை நாம் அடைவோம். இதற்கெல்லாம் அடிப்பில் என்ன? விசுவாசம்தான். ஜெயிக்கிறது விசுவாசம், தேவ மகிமை அடைவது விசுவாசம், கிருபையில் பிரவேசிப்பது விசுவாசம், உலகத்தை ஜெயிப்பது விசுவாசம். அதனால தான் அந்த விசுவாசத்தை விட்டு விலகாது இருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும். 100 வசனத்தை வாசிங்க.
15:13 ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இப்போ நம்ம என்ன பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோம். அந்த ஆவியானுடைய பலம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது. நமக்குள்ளே ஆவியானவர் நிறைந்திருக்கும்போது அந்த நம்பிக்கை நமக்கு பெருகுது. அந்த நம்பிக்கையின் தேவன் என்ன செய்கிறார்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம். விசுவாசத்தினால நமக்கு என்ன வருது? சந்தோஷம், சமாதானம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுகிறார், நான் அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அந்த காரியத்தை உடனே நிறைவேற்றுகிறார் என்ற சந்தோஷம். ரெண்டாவது, உள்ளத்துக்களே தெய்வீகமான சமாதானம். இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்காதவங்க இன்னும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அநேகருக்கு உள்ளத்தில் சமாதானம் இல்லை. இந்த ஆத்மாவிலே சமாதானம் இல்லைன்னா நமக்கு என்ன, எப்போதும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாளிலே நான் பாதாளத்துக்கு போய்விடுவேன் என்ற விஷயம் ஆத்மாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. மாம்சத்தின் நாம் அந்த உலகத்தில் விழித்திருக்கும் போது நாம் நினைப்போம், நாம் இப்படியே இருந்து விடுவோம், நாம் கை கால் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் ஆத்மாவுக்கு என்ன தெரியும்? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு தெரியும், மனிதனே நீ பாவம் செய்து கொண்டு இருக்கிறாய், ஒரு நாளிலே நீ எங்கே போவ? பாதாளத்துக்கு போவாய். அதனால் அதை எச்சரித்து கொண்டே இருக்கும்போது அது சமாதானம் நமக்கு வரவே வராது. இப்போ எப்போ சமாதானம் வரும்? இயேசுடைய ரத்தத்தை நான் விசுவாசித்து, என் தேவன் அவருடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அதனால் எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. நான் பாவி இல்லை, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்படி நான் சொல்லும்போது என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டு என் உள்ளம் சமாதானம் அடைகிறது. ஹல்லேலூயா. என் ஆத்மா என்ன வருது? இப்போ யாராவது நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் வந்து, இதை குறித்து நீ ஏப்பா பயப்படுற, இதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்குது, ஒரு வழி இருக்குது, ஹல்லேலூயா, அதன்படி நீ செய்தால் இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று ஒருவர் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அப்பா இது எனக்கு தெரியாமல் போச்சே, அப்படியா, அதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியா, எனக்கு இது வரைக்கும் இந்த காரியம் தெரியலையே. அதுதான் சுவிசேஷத்தோடான்னு சொல்கிறோம். ஐயா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு ரத்தம் இருக்குது, ரத்தத்தினாலே நீ உன் பாவங்களை கழுவி நீதிமானாய் மாறி நீ என்னவாரு? பரலோகத்துக்கு போக நீ ரெடியாரு, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். இதைத்தான் சொல்கிறோம் எல்லாத்துக்கும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? கேட்க மாட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு அழகான வழி இயேசு ரத்தம் இருக்குது. ஆனால் அநேகர் பாருங்கள், உலகத்தில் நம்ம எவ்வளவு சொன்னாலும் அதே பாவத்தில் இருந்து, அதே பாவத்திலேயே வாழ்ந்து, அதே பாவத்திலேயே செத்தும் போயிடுவாங்க மண்ணோட மண்ணா. சரி, ஒரு நாளைக்கு சொல்கிறாங்களே இந்த சுவிசேஷத்தை, இதை என்ன தான் கேட்போம்? நமக்கு என்ன பீஸ் கொடுத்தா அதில் படிக்க போகிறோம்? கேட்போம் அப்படின்னு அதை கேட்குறதே இல்லை. ஒரு கதை இருக்குது. ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணி கொண்டு எத்தனையோ ஊருக்கு போனாங்க. ஒரு கப்பல் பிரயாணமாகி போனாங்களாம். அது பிரயாணமாகி போன ஒரு நடுக்கடலில் அந்த கப்பல் தீவிரமான புயல்னாலே அந்த கப்பல் என்ன செய்தது? உடைந்து நொறுங்கி விட்டது. அநேகர் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க, அநேகர் மரித்து போனார்கள். ஆனால் அதில் ஒருவன் மட்டும் என்ன செய்தானா, ஏதோ ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு மிதந்து ஒரு தீவுக்கு போயிட்டான். மயக்கத்தோடையே போயிட்டான். தீவில் ஒதுங்கி படுத்துருக்கான். விழித்து பார்த்தா தீவில் இருக்கான். என்னடா தீவாக இருக்குது சொல்லிட்டு அவன், சரி எங்களுக்கு ஏதாவது கப்பல் ஏதாவது வருமா, ஏதாவது நாம் வீடு போய் சேருவதற்கு ஏதாவது ஒரு
கப்பல் இந்த பக்கம் வருமா என்று அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த கப்பல் இந்த வழியை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பார்வைக்கு நேராக பார்த்துட்டே இருக்கான். ஆனால் ஒரு நாள் கப்பல் வரவில்லை. ஒரு நாள் ஆயிற்று, ஒரு வாரம் ஆயிற்று, ஒரு மாதமானது, ஒரு வருஷமானது. ஆனால் அந்த இருந்த இடத்துலையே தான் அவன் இருக்கான். அந்த இடத்துல இருந்து தான் என்ன செய்கிறான், கப்பல் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனால் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சரின்ட்டு கடைசியில் பார்த்தா வருஷங்கள் ஓடிவிட்டது. 10-20 வருஷம் ஆயிடுச்சு, அதே இடத்துல தான் இருக்கான். அப்போ முடிவு பண்ணானா, இனிமேல் நம்ம என்ன போய் ஊருக்கு போனால் என்ன, போகல என்ன, வயசு போயிடுச்சு, அதனால் இதே இடத்துலையே நாம் இருந்துருவோம் அப்படின்ட்டு இருந்துட்டானாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்தானா, நாம் இத்தனை நாள் இந்த தீவு எவ்வளவு அகலம், இந்த தீவு எவ்வளோ நீளம் இருக்குது, இதை ஒரு நாள் நம்ம சிந்திக்கவே இல்லையே, ஒரு நாள் நம்ம யோசிக்கவே இல்லையே, தீவை நம்ம சுற்றி பார்க்கவே இல்லையே. ஒரு நாள் இதை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சானா, அந்த தீவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சுற்றி வந்தானா. சுற்றி வந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த தீவின் மறுபக்கத்தில் என்ன இருந்துச்சான், ஒரு பெரிய படகு நிறுத்துகிற ஸ்தலம் ஒன்று அங்கே இருந்தது. அங்கே ஏராளமான கப்பல்கள் அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கான். நிப்பாட்டி இலைப்பாதல் பண்ணிட்டு போகிற இடமாக தீவின் மறுபக்கம் இருந்தது. இவன் 20 வருஷம் கழித்து சிந்தித்த இந்த சிந்தனையை அவன் 2 நாளில் சிந்திச்சிருந்தா அவன் எப்போவோ தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்யலை, ஒரு நாள் கூட சிந்திக்கலை. அப்போ தான் யோசிச்சானா, ஏன் நமக்கு ஒரு நாள் கூட இந்த சிந்தனை வரல? காரணம் என்னென்னா, ஞானம் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவே தேவனால் நமக்கு. அப்போ பாருங்கள், இந்த வாழ்க்கை என்கிற இந்த கடலில் பிரச்சனை, வேதனை, கவலை, கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது. இதிலிருந்து தப்புவதற்கான வழி என்னென்னா, தேவனுடைய வார்த்தை ஆகிய சுவிசேஷம். ஹல்லேலூயா. அவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா கஷ்டம் ஒரே நொடிப்பொழுதில் நம்ம விட்டு அது என்ன செய்யும், ஓடி போய்விடும். அதனால தான் அந்த ஞானமுள்ள தேவனை நாம் ஏன் வணங்குகிறோம்னா, அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் சிலர் உனக்கு பக்கத்துலேயே உன் ஆசீர்வாதம் இருக்குது, கண்ணை திறந்து பாரு. ஆகாது அது வரைக்கும் பார்த்தா அவளுக்கு என்ன இல்லை, நீரூற்றே தெரியலை. ஆனால் ஆண்டு சொன்னார், உன் பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்குது, அதை போய் பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நாம் அதற்கான வழிகளை தேடாதனால, தேவனுடைய வழியை சிந்திக்காதனால நமக்கு வருகிற ஆசீர்வாதம் நாட்களாகி போகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நாம் விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு உடனுக்குடன் பதில் தருகிற ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. அந்த 20 வருஷம் கழித்து அந்த படகு போக்குவரத்து தீவுக்கு மறுபக்கத்தை கண்டுபிடிச்சவன் யோசித்தானா, நான் வெட்கப்படுகிறேன், ஒரு நாள் கூட சிந்திக்கலை, இனிமேல் நான் ஊருக்கு போய் பிரயோஜனம் இல்லை, இந்த தீவிலே வாழ்ந்து இந்த தீவிலேயே நான் செத்து விடுகிறேன் என்று அவன் அந்த தீவை விட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கு உலகத்தாரையும் அப்படி தான் இருக்காங்க. இந்த பாவத்திலே வாழ்ந்து இதிலேயே நான் செத்து போகிறேன், இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் பெரிய பாவியா, ரொம்ப தூரம் வந்துட்டேன்யா, இனிமேலாம் என்னால் நல்லவனாக திருந்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிசேஷம் சொன்னால் அப்போ சொல்லுவாங்க, இல்லை நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுடைய ரத்தம் உன்னுடைய பாவங்களை கழுவுவதற்கு இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. உன்னை நீ ஒப்பு கொடுத்தினா, நீ விசுவாசித்த மறு செகண்டே தேவ மகிமையை உன்னாலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவ மகிமையை உன்னாலே காண முடியும். அதனால தான் இன்றைக்கி அநேகருடைய ஆசீர்வாதங்கள் ஏன் தரப்படுதுன்னா, ஞானம் இல்லை. ஞானமுள்ள மகன் தகப்பனுக்கு கிரீடமாக இருக்கிறான். இப்போ நாம் ஞானமுள்ள பிள்ளையாக இருக்கணும். எந்த காலத்திலும் கர்த்தருடைய ஜெபமணி செய்யும்போது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் துரிதமாக ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு உன் கையில் தான் இருக்குது. கர்த்தரை நீ எந்த அளவுக்கு நம்புறியோ, விசுவாசிக்கிறையோ, தேவ வார்த்தையை வாசிக்கிறாயோ, அந்த அளவுக்கு தேவன் துரிதமான பதிலை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இல்லை நீ சோம்பேறிப்பட்டோ இது பண்ணிட்டோ, இல்லை உனக்கே விருப்பம் இல்லை, அவன் அந்த கலையில் ஒதுங்கினவன் ஒரு நாள் கூட என்ன விருப்பப்படலை, ஏதோ முயற்சி பண்ணல, ஏதோ 2 மரத்தை வெட்டி ஒரு படகு மாதிரி செஞ்சு அதுலேருந்து தப்பிச்சு போகணுன்னு கூட நினைக்கல. அப்படி நினைத்திருந்தால் கர்த்தர் வழியை அவனுக்கு கொடுத்துருப்பார். ஹல்லேலூயா.
தப்புவதற்கான வழியை நாம் தேட வேண்டும். அது கிறிஸ்துவிலே தேட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தேவன்கிட்ட பதில் இருக்குது. பதில் இல்லாத எந்த பிரச்சனையும் தேவன்கிட்ட இல்லை. ஆனால் அதை நீ கேட்கும்போது கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தனா கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை துரிதமாய் கொடுக்குறார். ஹல்லேலூயா. துரிதமாய் அவர் கொடுக்குறார், சீக்கிரமாய் கொடுக்குறார். நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுற என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை விட்டு விலகி விடாது இருக்கும்படி கர்த்தர் உங்களை கேட்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் கர்த்தருடைய விசுவாசமாக இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா.